வணக்கம் மக்களே. இப்போ நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, அதே போல கஷ்டப்படும் போதும் சரி, கண்டிப்பாக நம்ம கடவுளை எல்லா நாளுமே நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நம்மளை படிச்சவர் அவர், நமக்கு உயிர் தந்தவர் அவர், நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர் அவர் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட தேவைகளை அறிந்து அன்றாடம் அதை நமக்கு செஞ்சு தருபவரும் அவர். சரியா இல்லையா? ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவியை நம்ம கேட்கும் போது எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டம் வரும்போது தான் கடவுளை தேடி ஓடுவாங்க. கையில காசும் பணமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் இருக்கும்போது சில பேர் கடவுளை நினைக்க மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுள்னு பாத்தீங்கன்னா பணம், வசதி, ஆடம்பரமான வாழ்க்கை, அதுதான் கடவுள். எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிக்கட்டும், அப்பதான் கடவுளை நினைச்சுப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, கடவுளை திட்டுவாங்க. ஏதோ கடவுள் தான் இவரோட சொத்தெல்லாம் பிடுங்கின மாதிரியும், இவன் நடுத்தருக்கு வந்தது கடவுள் தான் காரணம் அப்படின்னு இருக்க மாதிரியும் முதல்ல கடவுளை திட்டுவான். அதுக்கப்புறம் தான் கடவுளை வணங்குவான். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எனக்கு எப்படியாவது நீங்க திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, கடவுள் நம்ம கடவுள்கிட்ட நேர்மையா இருந்தாலும் சரி, நம்ம நேர்மை இல்லாம இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவருக்கு கொடுக்கறது முதல்ல சோதனை. அந்த சோதனையில ஜெயிக்கிறவன் தான் மனிதன். வாழ்க்கையில சாதனை படைக்க முடியும். இதுதான் சரியா இல்லையா? ஆண்டவன் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒவ்வொரு வேளை சாப்பிடுற சாப்பாடு கூட அவரால் வந்தது. இந்த பூமியில உள்ள எல்லாத்தையுமே படைச்சது அவர் தான். சரியா? அதனால மறக்காதீங்க, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. சரியா? வணக்கம்.